வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசிலிருந்து. என்னன்னா மெக்கானிக்கல் முடித்தோடனே ஏதோ மிஷின் ஆப்ரேட்டர் வேலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கூவிக்கிட்டே நிறைய பேர் நம்ம சேனல்லையே கமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா, ஒரே விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது ரொம்ப ரொம்ப வைடான ஒரு ஏரியா. அதில் நிறையா ஃபீல்டெல்லாம் இருக்குது. அதில் நாங்கள் பிரித்த சில ஃபீல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைலு, அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியாக பிரிச்சிருக்கோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாங்கள் எடுத்து பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு ஃபீல்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா கிளாஸில் ஒரு 70 பேர் படிக்கிறாங்கன்னா எத்தனை பேர் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகலாம், அதில் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சோடனே ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மிஷின் ஆப்ரேட்டராவோ, சூப்பர்வைசராவோ, குவாலிட்டி இன்ஜினியராகவோ மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்கும். அதை விட்டு ஆட்டோமொபைல் கம்பெனிக்குள்ளே போகிறது, அசம்பிளி லைனு, இந்த மாதிரி லைன் குவாலிட்டி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறது. இதை தவிர்த்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அதுவும் அப்ராடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் பிளான்ட் செக்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதம் பண்ணி சொல்லலாம். எஸ், ஏன்னா இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வேலைக்கு ஈஸியாக போயிடலாம். அதுக்கு மெக்கானிக்கல் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டெக்னீஷியனாக கூட நீங்கள் உள்ளே போகலாம். ஆனால் நான் சொல்ல போகிற வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு QC இன்ஜினியராக போகிறதுக்கான ஒரு வழி. ஓகே, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி ஒரு QC இன்ஜினியராக போகிறது, அதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும், அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரினா எதெல்லாம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை நிலத்திலிருந்து எடுக்க ஆரம்பித்து அதை ரீஃபைன் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, ஸ்டோர் பண்ணி, டிரான்ஸ்போர்ட் பண்ணி, கடைசியாக நீங்கள் அது பெட்ரோல், டீசல், தார், வேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பிரித்து தனித்தனியாக பிரித்து அதை இண்டஸ்ட்ரிக்கு எடுத்து கன்சூமல் வரைக்கும் வந்து நீங்கள் பெட்ரோலில் வண்டியில் பெட்ரோல் அடிக்கிற வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாமே ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி தான். ஆக ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு ஆயில் ரெஃபைனரியாக இருக்கலாம், அல்லது அந்த ஆயில் ரெஃபைனரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட் தயாரித்து கொடுக்குற கம்பெனியும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி தான். உதாரணத்துக்கு வால்வ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அல்லது பாய்லர், ப்ரெஷர் வெசல், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இது மாதிரி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பைப் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளேயே அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இத்தனை பிரிவு. ஸோ இதுக்குள்ளே எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு QC இன்ஜினியராக வேலைக்கு போக முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ், இப்போ வந்து நார்மல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி QCக்கும் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி QCக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவோம். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு QC இன்ஜினியராக நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், அப்புறம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், இதெல்லாம் தான் அவங்க சேஃப்டி லைட்டாக தெரியணும். ப்ளஸ் NDT இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து ஒரு QC இன்ஜினியராக போகலாம். அடி இதெல்லாம் எனக்கு எதுலாம் தெரியும்னா, இது தெரியலன்னா நான் அதுக்குள்ளே வேலைக்கு போக முடியாதா அப்படின்னா ஆமாங்க ஐயா, போக முடியாது. என்னடா புதுசுக்குள்ள இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா ஆமாம், ஏன் போக முடியாது அப்படிங்கிறதையும் நான் விளக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QC இன்ஜினியராக உள்ள ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு டிராயிங் எடுத்து உங்கள் கையில் கொடுத்து, தம்பி இதான் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்டு, இந்த ப்ராஜெக்டை பக்காவாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ அஸ் அ QC இன்ஜினியராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிராயிங்கை ரீட் பண்ணணும். ஸோ டிராயிங்கை உங்களுக்கு பக்காவாக ரீட் பண்ண தெரியணும். டிராயிங்கை ரீட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு வெசலோட டிராயிங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ அந்த வெசலுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும், BOM செக் பண்ணணும், அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணி அதை எடுத்து நீங்கள் பர்ச்சேஸில் கொடுத்தீங்கன்னா தேவையான மெட்டீரியல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு டிராயிங் படி வர்ற மெட்டீரியல்லாம் குவாலிட்டியாக இருக்குதா இல்லையான்னு பார்க்குறது உங்கள் பிரதான வேலை. ஏன்னா ரா மெட்டீரியல் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்குது இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் படிக்கிறீங்க. ஓகே, செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி ரா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்குது, எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கிங் அண்ட் கட்டிங் பண்ணணும். இதுக்கு என்ன பிளேட் லென்த்து கட் பண்ணணும், எதை கட் பண்ணி ரோல் பண்ணால் நான் கேட்குற மாதிரி ஒரு 1.5 மீட்டர் டயாமீட்டர்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேஷன் போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த கால்குலேஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்னீங்கன்னா மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கெலாம் லேபர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே கீழே இருப்பாங்க, நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். எஸ், சொன்னீங்கன்னா அவங்க கட் பண்ணி லேசர் கட்டிங்கில் போட்டு எடுத்து ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணும்போது கரெக்டாக ரோல் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அடுத்து ஃபிட்டப் போடுவாங்க. ஃபிட்டப்னா அது ரெண்டு ஒட்டுற மாதிரி ஃபிட்டப் போட்டுட்டு அதில் வெல்டிங் அடிப்பாங்க. அந்த வெல்டிங் குவாலிட்டியாக இருக்குதா இல்லையா, வெல்டிங்க்கு என்ன கரண்ட்டு யூஸ் பண்ணணும், என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தான் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் WPS,
PQR அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த PQR WPS இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக இருக்கும். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலையும் ஒரு QC இன்ஜினியரோட தான். எஸ், அப்போது இதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் பற்றிலாம் தெரியணும். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறது அப்படி இருக்குல்ல, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னா கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். மேஜராக இதில் கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ASME தான், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ASME அந்த AWS ஸ்டாண்டர்ட்ஸ் கோர்ஸ் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ASME பைப்பிங் கோர்ஸ் இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ் தெரியணும். அடுத்து டிராயிங்கை ரீட் பண்ண தெரியணும், அதை நான் சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. அப்புறம் வெல்டிங்கை பற்றி, ஏன்னா வெல்டிங் தான் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. அப்போ ஒரு வெல்டிங் குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் வெல்டிங் ப்ராசஸ் இருக்குது, என்ன டைப் ஆஃப் வெல்டிங் பொசிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஜாயின்ஸ்லாம் இருக்குது, வெல்டிங்கில் என்ன டிஃபெக்ட்ஸ்லாம் வரும், அது ஏன் வரும், அதுக்கு என்ன ரெமெடி, அதை எப்படி ரீஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மேஜராக சொல்லணும் அப்படின்னா SMEW, GTAW, அண்ட் தென் GMAW, அப்புறம் SAW, FCAW, ஒரு 5 வெல்டிங் வந்துருச்சு. எஸ், ஸோ இந்த 5 வெல்டிங் மேஜராக ஃபீல்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடியது இது தெரியணும். இது இல்லாமல் புதுசாக வெல்டிங்லாம் நிறையா இருக்குதுங்க ஐயா, அதெல்லாம் பின்னாடி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு வெல்டிங்கு குவாலிட்டியாக இருக்குதா இல்லையா, வெளியெல்லாம் ஓகே, வெளியே பார்த்தா வெளித்தோட்டம் நல்லா தான் இருக்குது, பட் உள்ளுக்குள்ள நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக NDT தெரிஞ்சிருக்கணும். எஸ், ஏன்னா NDTனால மட்டும்தான் வெல்டிங்க்கு உள்ளே எதுவும் டிஃபெக்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதில் UT, RT இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் உள்ள டிஃபெக்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ இந்த வேலையை தான் நான் போய் பார்ப்பேன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அவர் இந்த வேலை செய்ய சொல்லுவீங்க. நீங்கள் நின்று அவர் கரெக்டாக பண்ணுறாரா இல்லையான்னு விட்னஸ் பார்க்கணும். அதுக்கு உங்ககிட்ட இந்த ASNT லெவல் 2 சர்டிஃபிகேட்டும் இருக்கணும், ப்ளஸ் இந்த NDT பற்றின நாலேஜும் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதுக்கப்புறமா இதில் எது டிஃபெக்ட் இருக்குதா, இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதை பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை தான் உங்களுடைய வேலை. இதுக்கப்புறமா நான் சொன்ன ஒரு டேங்க்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா லீக் டெஸ்டிங்லாம் பண்ணுவோம். லீக் டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ ஹைட்ரோ டெஸ்ட், நியூமேட்டிக் டெஸ்ட், அந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்கும். அது உள்ளுக்குள்ள தண்ணி அடைச்சி வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்கய்யா. அது எப்படி டெஸ்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அது எது வந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், லீக் வந்துச்சுன்னு அப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி அதை செக் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ண வேண்டியது தான் உங்களுடைய வேலை. இவ்வளோ தாங்க வேலை ஒன்றும் ஹார்ட் ஒர்க் கிடையாது இதில். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஒர்க்கும் இருக்கும், ஃபீல்டுக்குள்ள போய் நின்று விட்னஸும் பார்க்கணும். இது தாங்க ஒர்க்கு. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் QC இன்ஜினியராக போகிறதுக்கு நாங்கள் MECல ரெடி பண்ணிக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் CQI, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸில் வந்து NDT லெவல் 2 சர்டிஃபிகேட் ஒரு 6 சர்டிஃபிகேட் வரும். அதாவது PT, பெனட்ரேட் டெஸ்டிங், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங், அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி டெஸ்டிங், விசுவல் டெஸ்டிங், ரேடியோகிராஃபி, ஃபிலிம் இன்டர்பிரேஷன், இது 6 ASNT லெவல் 2 சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரும். இது இல்லாமல் வெல்டிங் QCக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்து உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு QC இன்ஜினியராகவே ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எஸ், அஷ்யூர்டு ஜாப் பிளேஸ்மெண்ட். அப்படின்னா ஃபாரின் அனுப்பிச்சிடுவீங்களா அப்படின்னா சத்தியமே கிடையாதுங்கய்யா. மினிமம் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபாரினுக்கு ஈஸியாக நாங்களே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதில் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம். இங்கே லோக்கலே வந்து பார்த்திங்க அப்படின்னு நிறையா கம்பெனிஸ்லாம் நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ பெட்ரோனாஸ் அண்ட் தென் CPCL இதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பசங்களாம் ஷட் ஜாப்க்காக போகிறாங்க. ஸோ நிறையா கம்பெனி ஷட் ஜாப்க்காக போவாங்க. இந்த ஷட் ஜாப்னா என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன இருக்கிறது வரத்த விளங்கலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதுவும் இன்னொரு வீடியோ போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இந்த CQI கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகிறது தான். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா டிப்ளமோ ஆர் BE மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். சார் எனக்கு உள்ளூருக்குள்ளே வேலை வாங்கி தருவீங்களா சார், எங்கள் ஊர் சேலத்தில் எனக்கு வேலை வாங்கி கொடுப்பீங்கன்னா சத்தியமாக இந்த கோர்ஸ் பக்கமே வராதிங்க ஐயா. ஆமாம், ஏன்னா இந்த ஃபீல்டு செட்டே ஆகாது உங்களுக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடினா மட்டும் வாங்க. அப்ராடு போகிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் அப்ராடு போவேன், நான் அப்ராடில் போய் மாதம் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன், அதுக்கு தான் நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா வாங்க. இல்லை சார் சும்மா அப்படியே நம்ம ஒரு சுற்றிக்கலாம் சார், ஒரு 40,000 50,000 கிடைச்சா போதும் அப்படின்னா இந்த ஃபீல்டு வேண்டாம். நீங்கள் வேறு ஃபீல்டு சும்மா போனவே 40,000 கிடச்சிரும். இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ரோத், கேரியர் க்ரோத் அண்ட் சேலரி க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் மட்டும் வாங்கள். ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஆல் ஓவர் இந்தியா. ஓகேவா? ஹார்ட் ஒர்க்கும் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒர்க்கும் கிடையாது, கொஞ்சம் மிக்சப்பில் தான் இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் ஏதாவது தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழ் டிஸ்பிளே எங்கள் நம்பர் இருக்குது, அல்லது எனக்கு என்கொயரி லிங்க் ஒன்று இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயிலும் சொல்கிறோம். இந்த CQI கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா MEC சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 பக்கம் பிரான்ச் இருக்குது. அங்கே வந்து வர 5/6/2025 எஸ் 5/6/2025 அன்னைக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பேட்சுக்கு லிமிடெட் சீட்ஸ் 10 பேர் மட்டும் தான் நம்ம எடுப்போம். கோயம்புத்தூரில் 10 பேர், சென்னையில் 10 பேர். இது ஆன்லைனில் படிக்கணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.